வரட்டேன். இந்த ஜோஜு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் திடீர்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ரெட்டைன்னு ஒரு படம், ரெட்டா, உங்களுக்கு ரெட்டைன்னு சொன்னாதான் தெரியும். ரெட்டா, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட 30 சொச்சம் டபுள் ரோல் பண்ணிருப்பேன். ஒன்னு மூக்கு வச்சுப்பேன், காது வச்சுப்பேன். மைக்கேல் மதன காமராஜன் படத்துல மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாம கடைசி காட்சிகள்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெட்டப் போட்டுட்டு பண்ணிருக்கோம். அது ஒண்ணுதான் நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆனா தன்னுடைய ஆரம்ப கால படத்திலே ஒண்ணுமே இல்ல, ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருப்பாங்க ரெட்டையர்கள். தனியா தெரியும். இது அந்த ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஷூட்டிங்ல வந்து எல்லாரும் என்ன நீங்க வந்து ஐ லவ் யூ டெய்லி சொல்லுவீங்கன்னு இப்ப இந்த அரங்கமே கேக்குற மாதிரி ஒரு அடி சொல்லிடுங்களேன் சார். நான் ஒரு வாட்டி அவர் என்கிட்ட சொல்லல இது வரைக்கும். நானும் பரவாயில்ல, ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சார் எத்தனை வாட்டி சொல்றது முக்கியம் இல்ல, இத்தனை பேர் முன்னாடி சொன்னாருன்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட் அவ்வளவு ஒரு நல்ல மொமெண்ட் உங்களுக்கு. ஏன்னா அவரோட ஜேர்னியுமே ரொம்ப இன்ஸ்பைரிங் ஜேர்னியா இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு முக்கியமான ஒரு நடிகரா இண்டஸ்ட்ரியில பயங்கரமா இருக்கிற டைரக்டரா ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். நானும் இப்படிதான் அவரோட மலையாள படம் எல்லாம் ரொம்ப ரசிச்சேன். ஓகே, ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரா அது இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று தோணிட்டு, ஸோ அதனால அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அவர் கூட வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து ஒரு பேஷன் இருக்கு அவர்கிட்ட, வந்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. அதுல இன்னும் வந்து கேட்பாரு, சரியா பண்ணா சரியா பண்ணா கேட்பாரு, டப்பிங் கரெக்டா இருக்கா, மியூசிக் கரெக்டா போட்டுருக்கீங்களா. ஸோ அதனால வந்து அவர் ஒரு கரெக்ட் டீம் பிளேயர் வந்து கூட இருப்பாரு. ஹி வில் டேக் த ஹோல் திங். அவரோட பேக்ரவுண்டு, இந்த கேரக்டர் எங்கேருந்து வர்றாரு எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு இன்னும் ஈஸியாயிடுது. ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வர்ற